ஹலோ வியூவர்ஸ், அபிசோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயக்குனர் விக்ரம் பால் இயக்கத்துல அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகா, ஜான்கி எல்லாரும் நடிச்சு வெளியாகிருக்கிற படம் தான் ஷைத்தான். இந்த ஷைத்தான் திரைப்படம் எப்படி இருக்கு, அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1998ல டோலி சஜாஹே ரக்னா அப்படிங்கிற ஹிந்தி படத்துல தான் நடிகை ஜோதிகா முதல்ல அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல வாலி படத்துல நடிச்ச ஜோதிகா தமிழ்ல தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. பல வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் பாலிவுட்ல நடிச்சிட்டு வர ஜோதிகாவோட நடிப்புல வெளியானதுதான் ஷைத்தான் திரைப்படம். இந்த படத்துல அஜய் தேவ்கனுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க ஜோதிகா. மாதவன் தான் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. ஷைத்தான் திரைப்படம் ரசிகர்களை தீயடைய செஞ்சுதா இல்லையா அப்படிங்கறத பாக்கலாமா? ஷைத்தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, வீக்கெண்டை ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக தன்னோட குடும்பத்தோட, அதாவது மனைவி மற்றும் குழந்தைகளோட தன்னோட பண்ணை வீட்டுக்கு போறாரு ஹீரோவான கபீர் அப்படிங்கிற அஜய் தேவ்கன். பண்ணை வீட்டுக்கு போற வழியில வனராஜ் அப்படிங்கிற மாதவனை சந்திக்கிறாங்க. பழகின கொஞ்ச நேரத்திலேயே மாதவன் குடும்பத்தோட நல்லா ஜெல்லாக ஆரம்பிச்சிடறாரு. ஜோதிகாவோட பொண்ணுக்கு லட்டு ஒன்னையும் சாப்பிட்ற கொடுக்குறாரு. அந்த பொண்ணையும் அந்த லட்டை வாங்கி ஆசையே சாப்பிடுது. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் பண்ணை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பின்னாடியே மாதவனும் அங்க வந்து நடு வீட்டுல சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு. அஜய் தேவ்கனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் முதல்ல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் வசிய செஞ்ச லட்டு கொடுத்து மகளை வனராஜனை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சதும், இது வரைக்கும் நட்பா பழகினது இதுக்கு தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. மகளை வச்சு அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொல்ல சொல்றது, அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தையே பாடாப்படுத்துறாரு மாதவன். தன்னோட மகளையும் குடும்பத்தையும் இந்த சாத்தான் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அஜய் தேவ்கன் என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறதான் படத்தோட கதை. நல்ல சத்தமா சிரிச்சு சந்தோஷமா ஒரு குடும்பத்தை காட்டினாலே அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த குடும்பம் படாத பாடு பட போகுது அப்படிங்கறதான் சினிமாவோட எழுதப்படாத விதி. மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல கூட குணா குகைக்கு ஆசையா போய் அங்க பயங்கரமா அலப்பறை எல்லாம் செய்யற இளைஞர்கள் ஒரு நண்பர் குழிக்குள்ள விழுந்ததுமே நிலைமையே அப்படியே மாறிடுது. அதே மாதிரிதான் முதல் 10 நிமிஷம் மட்டும்தான் இந்த குடும்பத்துல சந்தோஷம் தெரியுது. மாதம் உள்ள வந்ததுக்கு அப்புறமே சைத்தான் சைக்கிள்ல வந்தது மாதிரி அந்த பண்ண வீடு ரணகளமா மாறிடுது. இப்ப இந்த படத்துல என்னெல்லாம் பிளஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். அஜய் தேவ்கன் மகளை காப்பாற்ற துடிக்கிற தந்தையா அளவான நடிப்பை கொடுத்திருக்காரு. ஜோதிகா ஒரு அம்மாவா எப்படியாவது தன்னோட மகளை இந்த சைத்தான் கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு போராடுற காட்சிகள்ல அசத்தலா நடிச்சிருக்காங்க. மாதவன் வனராஜனா தன்னோட நடிப்புல கொடூரத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இந்த ஆண்டோட சிறந்த வில்லன் விருது கண்டிப்பா இவருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு உறுதியாவே சொல்லலாம். வில்லனான மாதவனும் அவரோட பிடியில சிக்கிட்டு கீ கொடுத்த பொம்மையா மாறி இருக்கிற இளம் நடிகை ஜான்கியும் தான் கடைசி வரைக்கும் ரசிகர்களை தியேட்டர்ல சீட் நுனிக்கே கொண்டு வந்து உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கிறாங்க. இப்ப இந்த படத்துல என்னெல்லாம் மைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேய் படத்துக்கே உண்டான எல்லா மிரட்டல்களுமே இருந்தாலும் படத்தோட கிளைமேக்ஸும் மாதவன் அந்த பொண்ணை பாடாப்படுத்துறதுக்கு சொல்லப்படுற காரணங்களும் ரொம்ப பெருசா ஈர்க்கல. வழக்கமான பேய் படங்களோட கிளைமேக்ஸ் மாதிரி தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்கிறதுனால சைத்தான் படம் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.